ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கெட் ரெடி ஒன்றும் இல்லை 2 பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்துட்டு இருக்கவங்க வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். 1 2 கெட் ரெடி வித் மீ விலாகுன்னு சொல்லியிருந்ததில்ல. ஸோ என்னென்னா நான் ஒரு கெட் ரெடி வித் மீ அண்ட் அம்மா வந்து கெட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். சார்வி பர்த்டே வந்து நாளைக்கு வர்றதுனால 26 ஜூலை தான் சார்வியோட பர்த்டே. ஸோ 3rd பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். சார்விக்கு இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 1 2 3 3rd பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அம்மா அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து வெளியே போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி எப்போ வரணும்னு தெரியல. சரி வெளியே போகலாம் அப்படின்னும் போது நான் வந்து ரெடி ஆகிறது வந்து எப்படி உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அம்மாவும் இருந்தாங்க, நான் அம்மாவே வந்து எடுத்திருக்கேன். இந்த விலாகில் வந்து என்னோடது பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து விலாகாக அம்மா வந்து பார்ப்பீங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ட்ரிக்கை வந்து எப்படி மேக்கப் வந்து ஸ்டே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நான் வந்து இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவரில் தான் வந்து கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேர் ஸ்கின் மோட் ஆன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து லாக்மி பீச் மில்கோட மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுது இப்போ இருக்க மான்சூன் கிளைமேட்டுக்கு. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுலாம் வேணும்னா நான் கீழே வந்து நைக்கோட லிங்க் கொடுக்குறேன், என்னோடய ஸ்டோர் லிங்க். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாகவும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதை வந்து நல்லா போட்டுட்டு நான் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். கொஞ்சம் நம்ம ஜென்டலாகவே எடுத்து கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து லிப் பாம் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து அதுக்கு வந்து ஹிமாலயாவோட கொக்கோ பட்டர், ரிச் கொக்கோ பட்டர்னு நினைக்கிறேன், அதுதான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்மெல் வைஸ், ப்ளஸ் அதோட நரிஷ்மெண்ட்டும் எனக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகுது. இது வந்து கலர்லெஸ் தான். ஸோ நீங்கள் வந்து வாங்கலாம். எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதோட ஸ்டோர் லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பாடி லோஷன் போடலாம். அதுக்கு வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கியிருக்க நிவ்யா நேச்சுரல் க்ளோவோட பாடி லோஷன் தான் யூஸ் பண்ணலாம். இது வந்து எனக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் இருக்குது. என்னோடய ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. கையெல்லாம் எப்பயுமே நம்ம ஃபேஸ் மட்டும் மாய்ஸ்சரைசர் பண்ணிவிட்டு கைக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி நல்லா இருக்குமா? ஸோ நிறைய பேர் காலுக்கும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சிலரோட கால் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே வந்து உங்களோட நரிஷிங்கான ஒரு பாடி லோஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நிவ்யாவோடது யூஸ் பண்ணேன். அடுத்து இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வெளியே போகிறோம் இல்லையா, ஸோ சன் எக்ஸ்போஷர் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து ஏன்னா காரில் போனாலுமே நம்ம எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வெயிலுக்கும் போகும் இல்லையா, இப்போது கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து அக்வாலஜிக்காவோட டியூவி சன்ஸ்க்ரீன். இது உங்களுக்கு நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்க தெரியும். இதை மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஃபேஸ் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மினி ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கிடச்சாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர். ஷேட்ஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபவுண்டேஷன் போட்டு, சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது வந்து 230 என்னோடய எக்ஸாக்ட் ஸ்கின் ஷேடுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து அதில் பார்க்கும்போது லைட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கும் போது மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லைட் வச்சவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டுது என்னோடய ஸ்கின். பட் நேச்சுரலாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. அது போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் கரண்ட் ஃபேவரட் மேக்கோட காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஷேட் NC40. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். என்ன இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலுமே ஒரு டெஃபினிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைட்னஸாக இருந்தால் கொஞ்சம் ஃபேஸ் நல்லாயிருக்கும்ல, ஃபீச்சர் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோவோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஐலைனர் போயிடலாம். ஐலைனருக்கு வந்து இப்போ நான் ரீசெண்டாக நிறைய டைம் டெய்லி மை கோ டு மேக்கப்லேயே நான் டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஜூடியோ ஐலைனர் தான். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்மட்ஜ் ஆகிறது இல்லை. அதே மாதிரி ரிமூவ் பண்ணும்போது அப்படியே எப்படி சொல்கிறது, தனியாக அப்படியே ஃபுல் கண்ணெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ணில் ஸ்ப்ரெட் ஆகாமல் அது வந்து அந்த லைனாகவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால் ஈஸி டு ரிமூவாகவும் இருக்குது, பட் நல்ல ஸ்டேவும் இருக்குது. அதனால் என்னோடய ஃபேவரட் ஐலைனர் இது. நீங்களும் ஜூடியோ போனீங்கன்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து லிப் லைனர் போய்க்கலாம். இது வந்து ஜெஸ்டப்ஸோட லிப் லைனர். இதோட ஷேடு எனக்கு ஞாபகம் இல்லை, ஐ திங்க் கேரமெல்னு நினைக்கிறேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அதுக்கப்புறமா ஸ்விஸ் பியூட்டி மேப்ளினோட சென்சேஷனல்
மேட் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் டச் ஆஃப் ஸ்பைஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு அந்த லிப்ஸ்டிக் போட்டு, சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருந்தேன். அவுட்லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இதோடது. இந்த லைட்டில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அடுத்து ஐலாஷ் கேர்ள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐலாஷ் கேர்ளில் வந்து கேர்ள் பண்ணிவிட்டு ஜூடியோட மஸ்காரா வாங்கியிருந்தேன். ஸோ அதுவே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். இது வந்து வாஷபிள் மஸ்காரா, வாட்டர் ப்ரூஃபான்னு தெரியல, பட் ஓகே, ஒரு டீசெண்ட் ஸ்டே வந்து இந்த மஸ்காரா வந்து எனக்கு கொடுக்குது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் நான் வந்து மேப்ளின் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி சும்மா ஒரு அவுட்டிங் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூடியோட யூஸ் பண்ண ஒரு டீசென்ட் ஸ்டே தான். சரி, மேக்கப் வந்து இப்போ ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருக்குள்ள, சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஸ்வெட் ஆச்சுன்னா அவுட்டோரில் போகும்போது, ஸோ அதை ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காக நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து நீங்கள் வந்து டேம்பான ஈர ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மேக்கப் வந்து அப்படியே செட் ஆகும். அதுதான் ஒரு ட்ரிக்கு. இதுவரையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஹேர் வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹேர் சீரம் வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து பயாலஜி சீரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆன்டி ஃப்ரிஸ் சீரம்னே சொல்லலாம். நல்லா இருக்குது. வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஆயிலியாக தெரியும், போக போக அது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து மாறிடும். இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் அர்பன் யோக். இதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னே நான் வந்து சொல்லலாம். ஸோ அதோட ப்ரிவென்ஷனுக்காக தான் நான் வந்து சீரம் வந்து போட்டால் ஃப்ரிட்ஜும் இருக்கக்கூடாதுன்ட்டு. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஈட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரெல்லாம் நல்லா செட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் லுக் இது தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.